ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வணக்கம். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் ட்ரெண்டிங் டாப்பிக்காக இருக்குது. அதாவது ஒரு கட்சி புதிதாக துவங்கப்பட்ட ஒரு கட்சி கிட்டத்தட்ட 30% வாக்கு வங்கியை பெற்றிருக்குன்னா இது சாதாரண சாதனை இல்லை, ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லலாம். அது முதல் விஷயம். இன்னொன்று, தாவேகாவோட வெற்றியில் சில விஷயங்கள் மக்களாகிய எல்லாருமே யோசித்து பார்க்கணும், அதாவது கண் திறந்து பார்க்கணும். அதாவது இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியே ஒரு புது வரவாக இருந்துச்சு. நடிகர் விஜய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த கட்சிக்கு முகமாக இருந்தார். அப்படி இருக்க, அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட இவரை ஒப்பிட முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர் திமுகவில் இருந்து தான் பிரிஞ்சு ஒரு அதிமுகங்கிறத இது பண்ணார். ஆனால் விஜய்ங்கிறவர் முத ஒரு கட்சியை துவங்கி அதே போல் தனியாக நின்று கண்டெஸ்ட் பண்ணி தன்னோட பலத்தை நிரூபிச்சிருக்காரு. அதான் நான் சொன்ன மாதிரி 30% வாக்கு வாங்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி முதல் கட்சியாக அதாவது இத்தனை தொகுதியில் 50 வருஷ ஜாம்பவான்களாக அரசியலில் இருந்த கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக திமுக அதிமுகன்னு இருந்துச்சு. இதை அதே மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸே என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழகத்தில் இந்த மூணாவதுங்கிற ஒரு விஷயத்துக்கு இடம் இல்லை அப்படின்னாங்க. முதல் விஷயம், அதை பொய்யாக்கி இந்த கட்சி இன்னைக்கு பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கு. பெரிய அளவுக்கு வளர்றதுங்கிறத விட பெரிய வெற்றிகளை குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த தாவேகா இன்னைக்கு, அதாவது இந்த ஃபீட்டை தொட்டிருக்காங்க, இந்த உயரத்தை தொட்டிருக்காங்கன்னா இதில் அவங்க நிறைய விஷயங்கள் அதாவது பல கணிப்பாளர்களின் விஷயங்களை கூட பொய்யாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது மீடியா முக்கியமான ஒரு ஃபேக்டராக நிறைய விஷயத்தை டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தாங்க. அப்படி இருக்க தேர்தல்னு வரும்போது கருத்து கணிப்புங்கிறது ரொம்ப வைட்டல் ரோல் நிச்சயம் ப்ளே பண்ணும். அப்படி இருக்க அந்த கருத்து கணிப்பை பேஸ் பண்ணியே நிறைய பேர் ஓட்டு போடுற அளவுக்கு இருந்துச்சு. அப்படி இருக்க கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1-2 ஏஜென்சிஸை தவிர்த்து எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான கட்சிகளான அதிமுக வெல்ல வாய்ப்பு இருக்குது, திமுக வெல்ல வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புது வரவான தாவேகாவுக்கு அதாவது அந்த கட்சி தலைவர் விஜய் ஜெயிக்கிறதே கஷ்டம் அப்படின்ற இந்த நிலைமையில் இன்றைக்கி அவர் நின்ன 2 தொகுதியிலையும் ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி அவர் நிறுத்தி வைத்த வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ முதல்ல இதிலேயே புரிஞ்சுக்கலாம், அதாவது இந்த கருத்து கணிப்புகள்லாம் எவ்வளோ தூரம் உண்மை பொய்ங்கிறத அந்த கட்சி அதை எப்படி அவங்க எடுத்தாங்கன்னு தெரில. அதை கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, இந்த எலெக்ஷன்னு இந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இந்த அரசியல் நான் கணிப்பேன், இந்த கட்சி தான் வரும், இதுதான் ஆட்சி அமைக்கும், இதுதான் அப்படி இப்படின்னு சொன்ன பெரிய அந்த மாதிரி அரசியல் பொலிட்டிக்கல் அனாலிஸ்ட் ஜாம்பவான்கள் அவங்க வார்த்தைகள்லாம் பொய்யாச்சு. ஏன் ஈவன் சில பேர் ஒரு சவாலே விட்டாங்க. அதாவது இவர் இத்தனை தொகுதிக்கு மேலே வந்தார் அப்படின்னா நான் அந்த மேடையில் பேசுகிறதே விடுறேன்னாரு. இப்போது அது எல்லாமே பொய்யாயிடுச்சு. அதாவது அவங்க சொன்னது நான் அவர் வெல்றதே கஷ்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் அந்த கட்சி அதாவது ஒரு மாற்று கட்சியாக, ஒரு மாற்று சக்தியாகவே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு விஷயம் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, இன்னொரு யுக்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரதான கட்சிகள் இருந்தாலும் அவங்க எல்லாமே மீடியா முன்னாடி நிறைய சந்திப்புகள் வச்சாங்க. ஆனால் தாவேகாவோட ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்சி தலைவர் எந்த விதமான ஒரு மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்கல. அதே மாதிரி அதுவே ஒரு யுக்தியாக மாறிடுச்சு. ஏன்னா இவங்க என்ன பிளான் போடுறாங்க, இவங்களோட வியூகம் என்னங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்க மற்ற கட்சிகள்லாம் நிறைய வியூகங்கள் வைக்கிறோம், நாங்கள் இப்படி பண்ணால் அப்படி ஜெயிப்போம்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்க யுக்தி இன்னைக்கு மக்களால் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்த விஷயம் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது பிரதான கட்சிகள் இருந்தாலும் ஓட்டை விலை கொடுத்து வாங்குற கட்சிகளுக்கு மத்தியில் ஓட்டுக்கு பைசா கொடுக்காம இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை குமிச்சிருக்காங்க அப்படின்னா நிச்சயம் நம்ம சொல்லலாம், மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதே மாதிரி காசுக்காக ஓட்டு போடுற கும்பல் இல்லைங்கிறதும், அதாவது இதை தொழிலாக செஞ்சுட்டு இருந்தால் அந்த கட்சிகள் இதை உணர வேண்டிய ஒரு சமயம் மக்கள் மாறிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம், அதாவது இந்த தாவேகாக்கு போட்டியாக வந்த எல்லா கட்சிகளும் ஒரு பெரிய கூட்டணி பலத்தோடு நின்றுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு கட்டத்தில்
தனியா பயணிச்சு, இந்த வெற்றிய சாத்தியமாக்குனதுங்கிறது வந்து தாவேக்கா நிச்சயம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஃபீட்ட வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி எல்லாருமே திரும்பி பார்க்குற அளவுக்கு இந்த வெற்றிகள்ங்கிறது அந்த கட்சிய வந்து அதாவது கட்சிய வந்து எல்லாருக்குமே விஜய் ரசிகர்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஆனா, இப்படி ஒரு வெற்றி வரலாறு படைக்கும்போது, நிச்சயம் இது இந்தியா அளவுல நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவு இந்த கட்சிங்கிறது பேசுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. அதே மாரி தேர்தலுக்காக அதாவது வெளிநாட்டவர்கள்லாம் கூட அதாவது தளபதியின் கட்சி வெற்றி பெறணுங்கிறதுக்காக அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி, இங்க வந்து ஓட்டு போட்ட ஒரு வரலாறும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கே சாரும். ஏன்னா, நெறைய பேர் வந்து இந்த தாவேக்காங்கிறதே வந்து நம்பாத ஒரு கட்டத்தில, இன்னொரு ஒரு பெரிய விஷயத்தையும் வந்து அவங்க முறியடிச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் அப்டின்னா, ஒரு ஏரியால வந்து ஃபெமிலியரா இருக்கிறவங்கள போடுவாங்க. இல்ல அவங்களோட அதாவது ஜாதி பின்புலத்த பார்த்து, இல்ல ஊர்ல இருக்கிற செல்வாக்க பார்த்து தான் ஒரு ஆள வந்து போட்டியிலேயே இறக்குவாங்க. அதாவது தேர்தலுக்கு நிக்க வைப்பாங்க. அப்படி இருக்க, இவரோட வெற்றி அதாவது மதங்கள், அதே மாரி பணங்கள், செல்வாக்கு ஏன்னா அவர் நிறுத்தி வச்ச கேண்டிடேட் எல்லாம் வந்து எக்ஸப்ட் விஜய் ஒரு 4, 5 பேத்த தவிர்த்து அந்த கட்சியில யாரையும் தெரியாது. அந்த முகத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கும்போது, மக்கள் நல்லாவே மாறிட்டாங்க. மக்கள் வந்து ஜாதிய பார்த்து ஓட்டு போடுறதில்ல, செல்வாக்க பார்த்து ஓட்டு போடுறதில்ல, உங்க பணத்த பார்த்து ஓட்டு போடுறதில்லங்கிறது மத்த கட்சிகள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த வெற்றிங்கிறது வந்து அதாவது நெறைய அரசியல்வாதிகள் சில தொகுதிகள வந்து தங்களுடைய கோட்டை, தங்களுடைய கட்சி வந்து இதுக்கு கோட்டைன்னு நெனச்சத தாவேக்காங்கிறது மக்கள் நினைச்சா ஓட்டு போட்டு உங்க தொகுதிகளையும் ஓட்டையா உங்களுக்கு ஆக்குவோங்கிறதையும் புரிய வச்சிருக்காங்க. நிச்சயம் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. அதே மாரி அரசியல்ல வந்து ரொம்ப வருஷமா இருக்கிற கட்சிகள் கூட யாரையும் வந்து சாதாரணமா எண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் தாவேக்கா வந்து நீட்டா உணர்த்தியிருக்காங்க. அவங்களோட வெற்றியே அத சொல்லுது. யாரையும் சாதாரணமாக நினைச்சிராதீங்க அப்படிங்கிறத வந்து புரிய வச்சிருக்காங்க. தாவேகாவின் வெற்றி வந்து விஜய்க்கும் ஒரு பெரிய சந்தோஷம். அவருக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கும் சந்தோஷம். அதே மாரி இந்த கட்சி வந்து தான் அதாவது அந்த வாக்களிக்கும் சதவீதம்ங்கிறதையும் உயர்த்தியிருக்காங்க. இந்த கட்சியின் வரவுங்கிறது அதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. இன்னைக்கு இந்த தாவேகாவின் வெற்றி, அவர்கள் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம். அதே மாரி அவர வாக்களித்த மக்களுக்கும் ஒரு கொண்டாட்டம். அதே சமயம் நம்ம சேனல் சார்பாக தாவேகா தொண்டர்களுக்கும் சரி, விஜய் சாருக்கும் சரி, எல்லோருக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, உங்கள் ஆட்சி சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.